ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இட்லி மாவு ஒரு சில பேருக்கு இட்லி பார்த்தீங்கன்னா கல்லாக வரும், தோசை வராது, ரொம்ப தோசை ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால எப்படி இட்லி மாவு நான் எப்படி எந்த மெத்தடில் இட்லி மாவு அரைக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வரும், தோசை ரொம்பவே ஸ்கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னோஸ் கிச்சன். இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோ நான் அரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா ஊறிடுச்சு. அது இட்லி அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி ஆல்ரெடி 1 கிலோ எடுத்து அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போது 1 கிலோ இட்லி அரிசிக்கு நான் வந்து 200, அதாவது இந்த டம்ளர் 200 டம்ளர், இந்த டம்ளரில் 200 வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 50 வெந்தயம் போட்டிருக்கேன். 200 உளுந்து எடுத்து அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மொத்தம் 2 மணி நேரம் அரிசி, ஒரு 2 மணி நேரம் உளுந்து, 1 மணி நேரம் ஊறணும். உளுந்துக்கு அப்புறமா நம்ம அவுள் இருக்கு இல்லையா, இப்போ உளுந்து 200 எடுத்திங்கன்னா அவுள் வந்து 100 எடுத்துக்குங்க. 100 அவுள் எடுத்துக்கோங்க. தோசை ரொம்ப நல்லா வரும், நல்லா முறு நல்லா வரும். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கிலோ வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கோம், 200 உளுந்து எடுத்திருக்கோம், அதே மாதிரி 100 அவுள் எடுத்திருக்கோம். இப்போ இதையெல்லாம் ஆட்டிட்டு எப்படி இட்லி மாவு ஆட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு, உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும், முதல்ல உளுந்தை போட்டு ஆட்டிடலாம், அதுக்கப்புறமா அரிசி ஆட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தோண்டும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல உளுந்தை போட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்தை போட்டதுக்கப்புறமா நம்ம அவுளை ஊற வச்சுக்கலாம். அவுள் வந்து சீக்கிரம் ஊறிடும். ஸோ அவுளும் அரிசியும் ஒன்றா போட்டு ஆட்ட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல உளுந்தை ஆட்டிக்கலாம். இப்போ உளுந்து போட்டுட்டோம். உளுந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டுங்க. ரொம்ப முதல்ல தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டினா தான் அது வந்து மாவு நல்லா நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ உளுந்து ஆடிட்டுருக்கு. உளுந்தை போட்டுட்டோம். இப்போ அவளை நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ உளுந்து நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரிசியோட இந்த அவளையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ உளுந்து எடுத்துடலாம். உளுந்து வந்து மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷமாவது ஓடணும். இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் மட்டும்தான் இட்லி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உளுந்தை தோண்டி எடுத்துகிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போது அதுக்கப்புறமா அவல் போட்டுக்கலாம். அவல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ அவலை போட்டுடலாம். அவல் ஒரு சுத்தட்டும், அதுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். அவலை போட்டுட்டேன். இப்போ அரிசியை போட்டுடலாம். அரிசி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுங்க, இல்லைன்னா அது வந்து ஸ்டக் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஆட்ட அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ அரிசியை ஃபுல்லாக போட்டாச்சு. அரிசியை ஓடட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் தெரிக்கும். இந்த அரிசி நல்லா ஓடட்டும். இப்போ அரிசியும் அவளும் இதில் போட்டு ஆட்டியிருக்கேன். தோண்ட போகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் நல்லா ஓடிடுச்சு. இப்போ இதை தோண்டி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் தோண்டி இதில் எடுத்துட்டோம்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைக்க போகிறோம். இப்போ இதில் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டிருக்கேன். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் தூள் உப்பு இருந்தாலும் தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கரைச்சிடலாம். நல்லா அந்த மாவு, அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இந்த மாவு அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். சரி, புளிக்கணும். ஸோ புளிச்சா மட்டும்தான் இந்த மாவு நம்மளுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ நல்லாயிருக்கும். இட்லி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். புளிக்காமல் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கணும். இப்போ இட்லி மாவு பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இனி இது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும், புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி ஆனாலும் சரி, தோசை ஆனாலும் சரி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.